Good morning to all. ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கணும், அதனுடைய டைரெக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்ன கிளாஸில் பார்த்தோம். சரியா? அதனுடைய கேரக்டரிஸ்டிக்கும் நம்ம பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அதுக்கு மீடியம் தேவையில்லை. அது எல்லா டைரெக்ஷன்லையும் ப்ரொபகேட் ஆகும். அதுக்கு சார்ஜஸ் இல்லை அப்படிங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் டிஃப்ளெக்ட் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். எனர்ஜி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆக்சிலரேட்டிங் சார்ஜஸ் மூலமாக தான் நம்ம இது பண்ண முடியும், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முன்ன இதில் நாம் பார்த்தோம். ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது அது ஆசிலேட்டிங் சார்ஜஸ் நான் ஆசிலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ரெண்டு பால் ஸ்பியர் பெருசை எடுத்து கனெக்டிங் ஒயர் மூலமாக சின்ன ஸ்பியரில் கனெக்ட் பண்ணி இண்டக்ஷன்ஸ் காயில் மூலமாக நம்ம ஹெவி வோல்டேஜை அப்ளை பண்ணும் பொழுது சார்ஜஸ் டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது, அயானிசேஷன் ஆகுது. அயானிசேஷன்ஸ் ஆகும்போது சார்ஜஸ் ஆக்சிலரேட் ஆகி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம முன்ன கிளாஸில் பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், அடிக்கடிக்கு கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அப்படின்னா என்ன, பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் வாட் இஸ் மீன் பை பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் கர்வ், ஓகேவா? பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் கர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். black body radiations. Okay, black body radiations, body of curve. சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். black radiations of black body radiations of curve, black body radiations of curve. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் நாம் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஃபுல்லாக ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது ரேடியேஷன்ஸ் என்ன பண்ணுது, எமிட் பண்ணுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எமிட் பண்ணுது. ஏன்னா விசிபிள் லைட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். விசிபிள் லைட்டு, இன்ஃப்ராரெட்டு, அல்ட்ரா வயலட்டு, எக்ஸ்ரே, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஏன்னா இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக இருக்கும். இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? விசிபிள் லைட் தவிர மீதி எந்த ரேஸும் நம்மளால் பார்க்க முடியாது. சரியா? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது நம்ம 4000லேருந்து 7000 வரைக்கும் தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் அப்சர்வ் பண்ண முடியாது, கீழேயும் அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகும், நமக்கு சென்சிவ் மேக் ஆகாது. சரியா? அப்போ நம்ம விசிபிள் லைட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், சென்சிவ் பண்ண முடியும். அதாவது 4000லேருந்து 7000 வரைக்கும் வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட்டு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஒயிட் கலர் லைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அதாவது கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதை மட்டும் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். அதை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். சரியா? பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இது ஆப்ஜெக்ட் அப்படின்னா இதை நான் ஹீட் பண்ணுறேன், ஃபுல்லாக ஹீட் பண்ணுறேன். சரியா? அப்போது லேம்ப் மூலமாக, இது லேம்ப்பு மூலமாக ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஹீட் பண்ணும்போது ரேடியேஷன்ஸ் கலர்ஸ் எமிட் ஆகுது. சரியா? நல்லா ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நல்லா
கலர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ரெட்டிஸாக இருக்கும். பார்த்துருப்பீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணோமா ரெட்டாக வரும், அப்போ வந்து ஹீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னும் நல்லா ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரெட்டிஸ் ஆரஞ்சாக வந்து மாறும். ரெட்டிஸ் ஆரஞ்சு கலராக வந்துட்டு கண்டிப்பாக வந்து மாறும். ஓகேவா? அடுத்தது நம்ம டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு குறைக்கிறோம். ஃபுல்லாக குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து என்னவா இதாகும், ஒயிட் கலராக வந்துட்டு நமக்கு தெரியும். எப்படி க்ளோ ஆகும்? ஒயிட் கலராக வந்துட்டு க்ளோ ஆகும். சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ். அப்போ ரேடியேஷன்ஸ் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன பண்ணுது? பிளாக் பண்ணுது. என்ன பண்ணுது? பிளாக் பண்ணுது. ஏன்னா டெம்பரேச்சர்ஸ் வந்து குறைக்க அந்த ரெட்டிஸ் ஆரஞ்சு இது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுது? பிளாக் ஆகுது. அப்போ பிளாக் ஆகிறதுனால தான் நம்ம பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரேடியேஷன் வந்துட்டு தடுக்குது, பிளாக் பண்ணுது. எந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரேடியேஷன்ஸ் வந்துட்டு பிளாக் பண்ணுதோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இதை ஹீட் பண்ணால் ரேடியேஷன் எமிட் பண்ணுது. ஹீட்டை குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுது? எமிட் பண்ணுறது நிறுத்திடுது இல்லையா? ஸோ அப்போ வந்து அதான் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் கர்வ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போது இதனுடைய இந்த எமிட் ஆகக்கூடிய லைட்டினுடைய வேவ் லென்த் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் நாம் எடுத்துக்கிறோம் வேவ் லென்த்தை. வேவ் லென்த்னா என்ன? the distance between one crust to another crust, the distance between two trough is called a wavelength அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இன்டென்சிட்டி அந்த எமிட் ஆகுது இல்லையா, ரேடியேஷன்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது இல்லையா, இதனுடைய இன்டென்சிட்டி வந்து என்ன செய்கிற? இன்டென்சிட்டி வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சன்னுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அவுட்டர் டெம்பரேச்சர்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. 6000 டிகிரி 6000 கெல்வின் 6000 கெல்வின் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்ஸ். இந்த டெம்பரேச்சரில் சன்னுடைய அந்த ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை விட இன்டீரியர் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 14 into 10 power 7 கெல்வின். அதுவும் 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, சன்னுடைய இன்டீரியர் டெம்பரேச்சர் எவ்வளவு, அவுட்டர் டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளவு இருக்கு அவுட்டர் டெம்பரேச்சர்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு? டெம்பரேச்சர் ஹை தானே சன்னுடைய டெம்பரேச்சர். அப்போது எப்படி தெரியுது நமக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி தெரியுது? ரெட்டிஸ் ஆரஞ்சாக வந்துட்டு நமக்கு தெரியுது. சரியா? ரெட்டிஸ் ஆரஞ்சு கலராக வந்துட்டு நமக்கு தெரியுது. ஹை டெம்பரேச்சரில் 6000 டிகிரி 6000 கெல்வின் 6000 கெல்வின் டெம்பரேச்சரில் சன் வந்து எப்படி தெரியுது நமக்கு? ரெட்டிஸ் ஆரஞ்சு கலராக வந்துட்டு நமக்கு தெரியுது. அப்போ வந்து அந்த சன் வந்து என்ன பண்ணுதுன்னா ரேடியேஷன் வந்துட்டு எமிட் பண்ணுது. சரியா? இப்போ அடுத்தது இப்போ லேம்பினுடைய டெம்பரேச்சர் இருக்கு. கார்பன் ஆர்க் எடுத்துக்கலாம். கார்பன் ஆர்க் லேம்ப் வந்து நாம் எடுத்துக்கிறோம். கார்பன் ஆர்க்கு அதனுடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4000 கெல்வின் இருக்கு. இப்போ டெம்பரேச்சர் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? குறைக்கும் போது என்ன ஆகுது? கார்பன் ஆர்க்கு வந்து ஒயிட் கலர் லைட்டு தான் எமிட் பண்ணும். சரியா? அப்போ குறைக்கும் போது என்ன ஆகுது? எல்லா ரேடியேஷன்ஸும் வந்துட்டு பிளாக் ஆகுது. எல்லா ரேடியேஷன் என்ன பண்ணுது? பிளாக் ஆகுது. சரியா? இன்னும் நம்ம குறைக்கிறோம். அப்போ நமக்கு ஒயிட்டாக தான் வந்துட்டு தெரியும். பாருங்க 3000 கெல்வினுக்கு நம்ம குறைக்கும் போது அப்போ வந்து டெம்பரேச்சர் குறைய ஒயிட்டாக வந்துட்டு க்ளோ ஆகுது. சரியா? இப்போ எந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரேடியேஷன் வந்து பிளாக் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் என்னது? பிளாக் பாடி அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இதான் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் ஆஃப் கர்வ். ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் இல்லை, இதை வந்து நம்ம டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ரெட்டிஸ் ஆரஞ்சாக வந்துட்டு நமக்கு தெரியும். டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு குறைச்சோம் அப்படின்னா ஒயிட் கலராக வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்.
இதுதான் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போறோம். ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அதாவது ஸ்லிட், இந்த ஸ்லிட் இமேஜ் தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கலர்ஸை வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ 7 கலர் வருது, 1 by 1 7 கலர் வந்து ஒரு குரூப்பாக வந்துட்டு நமக்கு கிடைக்குது. அதுதான் வந்துட்டு ஸ்பெக்ட்ரம். சரியா? அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸ்லிட் இமேஜ் இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாருங்க, இப்போ வந்து எப்படி இந்த ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாரு. ஸ்பெக்ட்ரம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நாம் எடுத்துக்கிறோம். ஒரு லேம்பை எடுத்துக்கலாம். இந்த லேம்ப்ல இருந்து என்ன ஆகுது, லைட் வந்துட்டு எமிட் ஆகுது. லைட் வந்துட்டு எமிட் ஆகி எங்கே போய் படுது அப்படின்னா பிரிசத்தில் போய் படுது. பிரிசத்தில் போய் படும்போது கண்டிப்பாக இந்த லேம்ப்லேருந்து வரக்கூடிய ஒயிட் கலர் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்பர்சன் பண்ணுது, எல்லாத்தையும் பிரிக்குது. டிஸ்பர்சன் மீனிங் என்னது, எல்லா கலர்ஸையும் வந்துட்டு என்ன பண்ணுது, அப்படியே பிரிக்குது. எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுது, தனித்தனியாக அந்த ப்ரிசம் வந்துட்டு கலர்ஸை பிரிக்குது. ப்ரிசம் அப்படின்னா அது என்ன, இது வந்து எப்படி இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். சரியா? ஒரு சைடு வந்து சுரசுரப்பாக இருக்கும், ரப் சர்ஃபேஸாக இருக்கும். 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸாக வந்துட்டு இருக்கும். இது வந்து மெட்டீரியலால் மேட் ஆகப்பட்டது. இது லைட்டு வந்து என்ன பண்ணுறோம், தன் வழியாக வந்துட்டு அலோவ் பண்ணோம். அலோவ் பண்ணி அதில் லைட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரிக்கும். அதுதான் அந்த பிரிசத்தினுடைய ஃபங்க்ஷன். இதனுடைய ரெப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு, இந்த கலர்ஸினுடைய வேவ் லென்த் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பிரிசம் வந்துட்டு யூஸ் ஆகுது. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 கலர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணம், பிரிசம் தான். இப்போ வந்து சன்ல இருந்து ஒயிட் கலர் லைட் வருது, அந்த லைட் வந்துட்டு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸில் வந்துட்டு இன்சிடென்ட் ஆகுது, ஸ்கேட்டரிங் ஆகுறதுனால தான் என்ன ஆகுது, அந்த ரெயின்போ வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. சரியா? அந்த மாலிகூல்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து பிரிசமாக ஆக்ட் ஆகும். இப்போ 7 கலர்ஸ் வந்துட்டு மேக் பண்ணக்கூடியது இந்த பிரிசம். சரியா? இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டெஃபினைட் கலர்ஸ் பேட்டர்னை வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு அப்ளைன் பண்ணுவோம் ஆஃப்டர் டிஸ்பர்ஷனுக்கு பிறகு. இதுதான் நம்ம வந்து ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். பாருங்கள், when the light emitted from the lamp and passing through the prism, it is split into 7 color. This phenomena is known as dispersons. The definite pattern of color obtained on the screen after dispersons is known as spectrum. This is spectrum. Very important on 2 mark questions அடிக்கடிக்கு கேட்பேன். ஸ்பெக்ட்ரம்னா என்ன, புக்கில் இருக்கு, நோட் பண்ணிக்கணும். சரியா? ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, இதில் எத்தனை டைப்பான ஸ்பெக்ட்ரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 2 டைப்பான ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாரு. ஒன்று வந்துட்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வந்துட்டு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி இருக்கு. 2 ஸ்பெக்ட்ரம் இருக்கு, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி. இப்போ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லைட் சோர்சஸில் இருந்து லைட்டு வந்துட்டு எமிட் ஆகுது. அந்த எமிட் ஆகக்கூடிய லைட்டை வந்து நம்ம டைரெக்டாக இப்போ வந்து இது லைட் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா,
இதிலிருந்து வரக்கூடிய லைட்டை வந்து நம்ம டைரெக்டாக எக்ஸாமின் பண்ணுறோம். எதன் மூலமாக? ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலமாக. டைரெக்டாக நம்ம வந்துட்டு பார்த்தோமா ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னா என்னது? ஸ்பெக்ட்ரோமீட்டருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது வந்து கலரை வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணக்கூடியது. ஸ்பெக்ட்ரோமீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் which is used to determine the wavelength of color. சரியா? அது ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிறது அதில் கண்டிப்பாக டெலெக்ஸ்கோப் இருக்கும், காலிமீட்டர் இருக்கும். சரியா? இதான் டெலெக்ஸ்கோப்பை. இது வழியாக நம்ம டைரெக்டாக பார்க்குறோம். இந்த இடத்துல எந்த ஒரு அப்சார்ப்ஷன்ஸ் மெட்டீரியலும் இருக்கக்கூடாது. இப்போ லைட் சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலமாக எக்ஸாமின் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? when the light emitted from the source is passing through the spectrometer, the emission spectrum is obtained. The emission spectrum is obtained. சரியா? ஸோ இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து 3 டைப்பாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னது? அதாவது லைட் சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணுறோம், எக்ஸாமின் பண்ணுறோம், பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு கிடைக்குது. இது வந்து எப்படின்னு பாருங்க. லைட் சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை the light sources, இதிலிருந்து வரக்கூடிய லைட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பாருங்க. அதாவது பிரிசத்தில் பாஸ் பண்ணுறோம். அப்படி பிரிசத்தில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? நமக்கு ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு கிடைக்குது. இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து எப்படி கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வயலட்லேருந்து ரெட் வரைக்கும், வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகியிருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். சரியா? எப்படி இருக்கணும்? கம்பைனாக வந்துட்டு இருக்கணும். பாருங்க, when the light is emitted from the source and incident on the prism, it is split into 7 color. This color contain all wavelength of color from violet to red. அதாவது வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸினுடைய வேவ்லென்த்தையும் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கணும். சரியா? இது வந்து அன்ப்ரோக்கன் லூமினன்ஸ் பேண்டாக இருக்கணும். ஒரு கலர்ஸ் இன்னொரு கலர்ஸ் மேலே அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கணும். இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா தான் என்ன சொல்லுவாங்க? அதாவது கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. சரி, இது வந்து எதுலேருந்து நம்ம வந்துட்டு உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ஜெக்டினுடைய டெம்பரேச்சரை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு உருவாக்க முடியும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்குதோ அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. சரியா? அப்போது கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் அன் லேம்ப். சரியா? டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹீட்டாக இருக்கக்கூடிய லிக்விடு, கேஸு, சாலிடு, இது மாதிரி மெட்டீரியல் இருந்து தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? இந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்துட்டு நம்ம உருவாக்க முடியும். சரியா? லிக்விடு, சாலிடு, கேஸ், ரொம்ப லிக்விடு, சாலிடு, ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருந்து தான் நம்ம வந்து உருவாக்க முடியும். ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஆப்ஜெக்டினுடைய ஹீட்டை வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு, டெம்பரேச்சர்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம்.
ஓகே, அடுத்தது லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைட் சோர்சஸ்ல இருந்து வரக்கூடிய லைட்டை வந்துட்டு நம்ம அதாவது ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அனாலிசிஸ் பண்ணுறோம், பிரிசம் வழியாக பாஸ் பண்ணி. அப்படி அனாலிசிஸ் பண்ணும் பொழுது இந்த கலர்ஸ் வந்து எப்படி கிடைக்குது, ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்க்கும்போது எப்படி கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த இமேஜ் எப்படி ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். தனித்தனியாக கிடைக்குது, சரியா? அதாவது வயலட் தனியாக, இண்டிகோ தனியாக, க்ரீன் தனியாக, ரெட் தனியாக, தனித்தனி கலராக டெஃபினைட் வேவ்லென்த்தோட தனித்தனியாக வந்து இண்டிவிஜுவலாக வந்துட்டு கிடைக்குது இமேஜ், சரியா? இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இப்போ கண்டினியூஸ்னால் என்ன சொன்னோம், எல்லா கலர்ஸும் வந்து கண்டினியூவாக இருக்கணும், ஒரு கலர் இன்னொரு கலரோட கம்பைன் ஆகி இருக்கணும், சரியா? அதுதான் வந்துட்டு நம்ம கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா கலர்ஸ் வந்துட்டு தனித்தனியாக கிடைக்கணும், இதான் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது வந்து எதுலேருந்து உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து எக்ஸைட்டட் ஆகணும், எக்ஸைட்டட் ஆனால் மட்டும்தான் இதை வந்துட்டு உருவாக்க முடியும், சரியா? தி ஸ்பெக்ட்ரம் அரைஸ் டு ஆட்டம் எக்ஸைட்டட் இன் த எலிமெண்ட், ஸோ விச் இஸ் டிபெண்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எலிமெண்ட், ரொம்ப முக்கியமானது. அண்டு டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், சரியா? இது எதுலேருந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியம், நியான், ஹீலியம், ஹைட்ரஜன் கேஸஸ்ல இருந்து நம்ம இந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம உருவாக்கலாம், சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது எதுலேருந்து உருவாக்க முடியும், கண்டினியூஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய சாலிட் லிக்விட்ல இருந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்னால், அது வந்து ஆப்ஜெக்டினோட அந்த சோர்ஸினுடைய டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அதாவது கலர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லப் ஆகிருக்கணும். ஒரு எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கணும், இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? திஸ் இஸ் அன்ப்ரோக்கன் லூமினன்ஸ் ஆஃப் பேண்ட் அண்டு ஒன் எண்ட் இஸ் ஷார்ப் எட்ஜ் அண்ட் அனதர் எண்ட் இஸ் பிளாட்டோ. This is band emission spectrum. The band emission spectrum are obtained from the molecules and depend on characteristic of molecules. Molecules னுடைய characteristic வந்து கண்டிப்பா டிபெண்ட் பண்ணி இருக்கு, சரியா? ரொம்ப முக்கியமானது. இதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அதாவது எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா நம்ம லைட் சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை வந்து நம்ம டைரெக்டாக ஸ்பெக்ட்ரோமீட்டரில் எக்ஸைன் பண்ணோமா, அது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லைட் சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது ஒரு அப்சார்ப்ஷன்ஸ் மெட்டீரியலில் பாஸ் பண்ணி அடுத்தது நீ ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்து அனாலிசிஸ் பண்ணினா அதுதான் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நாம் சொல்லுவோம், சரியா? When the light emitted from the source and examined with the spectrometer and is passing through the absorption material, the spectrum is obtained. This is known as absorption spectrum. Sorry, the absorption spectrum are classified into three types: continuous absorption spectrum, and the second one line absorption spectrum, third one band absorption spectrum அப்படி நாம் சொல்லுவோம். இப்போ வந்து கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ லைட் சோர்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், லைட் சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை வந்துட்டு கிரீன் கிளாஸ் பிளேட்டில் பாஸ் பண்ணி அடுத்தது ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அனாலிசிஸ் பண்ணணும். அப்படி அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்குது இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரில் கலர்ஸு, அதாவது கிரீன் கலராக வந்துட்டு கிடைக்கும். அதாவது இந்த கிரீன் கிளாஸ் பிளேட் வந்து எக்ஸப்ட் கிரீன், அதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸையும் அப்சர்வ் பண்ணிடும், அதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம், சரியா? அப்போ வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, கண்டினியூஸாக கிரீன் கலராக வந்து நமக்கு ஒரே பேண்டாக வந்துட்டு நமக்கு கிடைக்குது, சரியா? அதான் கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். பாருங்கள், அங்கே வந்து வயலட்டு ஒரு பேண்டாகவும் இண்டிகோ ஒரு பேண்டாகவும் இப்படி வந்து ரெட்டு ஒரு பேண்டாகவும் இப்படி கிடைச்சிச்சு. ஆனால் இங்கே வந்து எல்லாமே க்ரீனாக ஒரே பேண்டாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும், சரியா? கண்டினியூஸாக. ஓகே, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய செகண்ட் டைப் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, சரியா? அதாவது
லைன்ஸாக கிடைக்கணும். அதாவது ஸ்லிட் வந்து எப்படி கிடைக்கணும், தனித்தனியாக கிடைக்கணும் ஸ்பெக்ட்ரம். அதான் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து இது வந்து ஒரு கார்பன் ஆர்க், ஒரு லேம்ப்பு, சரியா? கார்பன் ஆர்க் வந்து ஒயிட் கலர் லைட்டு தான் வந்துட்டு எமிட் பண்ணோம். அந்த லைட்டை வந்துட்டு நம்ம ஒரு அப்சார்ப்ஷன்ஸ் மெட்டீரியலில் பாஸ் பண்ணுறோம். என்ன எடுத்துக்கலாம், இது கார்பன் ஆர்க்கு, இது சோடியம் வேப்பர் லேம்ப். சோடியம் வேப்பர் லேம்பில் பாஸ் பண்ணி இதான் அப்சார்ப்ஷன்ஸ் மெட்டீரியல் நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்க்குறோம். ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்துட்டு பார்க்கும்போது எப்படி வந்து ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி கிடைக்கும் பாருங்க, எப்படி கிடைக்குது அப்படின்னா, எல்லோ கலர் ரீசனில் 2 டார்க் லைன்ஸ் வந்துட்டு தனியாக கிடைக்கும். 2 டார்க் லைன்ஸ் are obtained on the yellow color region. This is line absorption spectrum. When the light emitted from the carbon arc and passing through the sodium vapor lamp, 2 dark lines in the yellow color region is obtained. This is line absorption spectrum அப்படின்னு நாம் சொல்லுவோம், சரியா? ஏன்னா இங்க பாருங்க, இதுல இருந்து வரக்கூடிய லைட்டை கார்பன் ஆர்க்ல எல்லா கலர்ஸ், ஒயிட் கலர் லைட் இல்லையா, எல்லா கலர்ஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இந்த சோடியம் வேப்பர் லேம்ப் என்ன பண்ணுது, அதில் இருக்கக்கூடிய எல்லோ கலர்ஸ் லைட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணுறதுனால நமக்கு டார்க் லைன்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. எல்லோ கலர் ரீசனில் டார்க் லைன்ஸ் வந்துட்டு கிடைக்கும், சரியா? டார்க் லைன்ஸ் ஆர் obtained in the yellow color regions is called line absorption spectrum அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதில் இன்னொன்று இருக்கு, அது வந்து என்ன அப்படின்னா பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது ஒயிட் கலர் லைட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஒயிட் கலர் லைட்டை, இந்த ஒயிட் கலர் லைட்டை வந்துட்டு எதில் பாஸ் பண்ணுறோம், அதாவது இப்போ அயோடின், சோடியம், அயோடின், பிளட்டு, குளோரோஃபில், இது மாதிரி இதில் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம். இன்ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணிக்குது, லைட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகும், லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டா, இப்போ லைட் போகுதுன்னா ஒரு ஆப்ஜெக்டில் பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணால் அந்தானே எப்படி தெரியும், டார்க்காக தான் வந்துட்டு தெரியும், சரியா? அப்போ வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, டார்க் பேண்டாக வந்து கிடைக்குது. 2 டார்க் band obtained is called band absorption spectrum அப்படின்னு நாம் சொல்லுவோம், சரியா? டார்க் பேண்டா வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டை தயாரிக்கலாம் இது வந்து யூஸ் ஆகுது, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டார்க் பேண்ட் வந்துட்டு அப்டைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறோம், பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகே, கம்ப்ளீட்டட். ஓகே, அடுத்தது பிரான்கோப்பர் லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சன்னை நீங்கள் வந்து எக்ஸாம் பண்ணுறீங்க. எக்ஸாம் பண்ணும்போது அதில் வந்து டார்க் லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ் சன்னை சுற்றி நூன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்கோப்பர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, give an example for பிரான்கோப்பர் லைன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், சரியா? இது எப்படின்னு பாருங்க. இப்போ வந்து சன் வந்து 2 லேயர் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோஸ்பியர் அண்ட் செகண்ட் வந்து குரோமோஸ்பியர் அப்படின்னு நாம் சொல்லுவோம், சரியா? சென்டர் தான் வந்துட்டு சன்னுடைய சென்டர் தான் வந்து போட்டோஸ்பியர். இதனுடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னர் டெம்பரேச்சர்ஸ் வந்து அவுட்டர் டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். எவ்வளோன்னு பாருங்க, 14 × 10⁶ கெல்வின், ரொம்ப அதிகம். இன்னர் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி தான். இதாலேயே நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்மளால இது பண்ண முடியல. கிட்ட போனாவே ரொம்ப இதாகிடும், பர்ன் ஆகிடும். ஸோ இதில் இன்னும் அதை விட இதனுடைய டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப அதிகம். சன் வந்து எங்கள் இடத்துல வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால தான் அந்த ரேடியேஷன்ஸ் வர என்ன ஆகுது, அப்படியே குறைஞ்சி நமக்கு வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸில் கிடைக்குது, நார்மல் டெம்பரேச்சரு 36 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு இருக்குது, சரியா? ஏன்னா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் வந்து சன் இருக்கும். சன்னுக்கும்
எர்த்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து வெரி லாங், சரியா, வெரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால் ரேடியேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது. இப்போ இந்த சன் வந்து எதனால் மேடாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியத்தால் வந்துட்டு மேடாக்கப்பட்டது. இதில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இதெல்லாம் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன்ஸ் வந்துட்டு புரோட்டான் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இதில் ஹைட்ரஜன்ஸ் அந்த புரோட்டான்ஸ் வந்துட்டு ஆட் ஆகி வந்து ஹீலியமாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது ஹீட் வந்துட்டு எமிட் ஆகும். அந்த ஹீட்டு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹீட்டு, சரியா. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய அவுட்டரில் பாருங்க, போட்டோஸ்பியருக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த கேசஸ் இருக்கு, இன்னர் கேசஸ் இருக்கு. அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணிடுது. அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், கண்டிப்பாக பிளாக் ஆகும், சரியா. எங்கே கேஸ் இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா பின்னாடி வரும்போது எப்படி இருக்கும், பிளாக் ஆகும். ஸோ எங்கே கேஸ் இல்லையோ அந்த இடத்துல ரேடியேஷன் டைரெக்டாக வந்துட்டு எமிட் ஆகும். இதனால தான் நமக்கு வந்து டார்க் லைன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. இந்த நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்கோப்பர் லைன்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம், சரியா. இதில் இதுக்கு இன்னைக்கு பார்த்த கிளாஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நாம் பார்த்துருக்குறோம். ஃப்ரான்கோப்பர் லைன்ஸ்னா என்ன, பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருக்குறோம், சரியா. அது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆப்ஜெக்டில் இருந்து வெளிவரக்கூடிய லைட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம். அப்போ அது வந்து கலர்ஸாக வந்துட்டு நமக்கு கிடைக்குது. அந்த கலர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஜெக்டினுடைய டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டாக கிடைக்குது. இன்னும் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா ரெட் ஆரஞ்சாக கிடைக்குது. குறைச்சோம் அப்படின்னா ஒயிட்டாக வந்துட்டு கிடைக்குது. இதுதான் நம்ம வந்துட்டு பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னது, அதாவது ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது அதாவது சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை வந்துட்டு நம்ம எக்ஸைம் பண்ணுறோம், சரியா. எக்ஸைம் பண்ணும் பொழுது நமக்கு வந்துட்டு ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு கிடைக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து எத்தனை டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு 3 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வந்து லைட் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வந்து பேண்ட் ஸ்பெக்ட்ரம். இப்போ வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது டைரெக்டாக ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்துட்டு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த கலர்ஸ் வந்துட்டு நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கண்டினியூஸாக வந்துட்டு நமக்கு கிடைக்கணும். சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டு நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கிடைக்கணும், கண்டினியூஸாக வந்துட்டு நமக்கு கிடைக்கணும். லூமினன்ஸ் பேண்டா, அதாவது வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் எல்லா வேவ்லேருந்து இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கணும். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து அதாவது ஆப்ஜெக்டினுடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. சாலிடு லிக்விடு ஹீட்டாக இருக்கக்கூடியலேருந்து அப்ளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா கலர்ஸ் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு கிடைக்கணும். சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டாக ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்துட்டு பார்க்கும்போது, சரியா. இது எதுலேருந்து உருவாக்க முடியும் அப்படின்னா எக்ஸைட்டட் ஆட்டத்துலேருந்து தான் வந்து மேக் பண்ண முடியும். அடுத்தது பேண்ட் ஸ்பெக்ட்ரம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மாலிகூல்ஸ்லேருந்து தான் வந்துட்டு கிடைக்கும். இது மாலிகூல்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு எட்ஜ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது கண்டினியூவாக தான் இருக்கும், சரியா. அடுத்தது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அதேமாரி தான். எமிஷனுக்கு பதிலாக அப்சார்ப்ஷன்ஸ் போட்டிருக்கிறோம். அப்சார்ப்ஷன்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது. அப்சார்ப்ஷன்னா ஒரு அப்சார்ப்ஷன்ஸ் மெட்டீரியலில் பாஸ் பண்ணி அடுத்தது நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்துட்டு பார்க்கணும் இல்லையா. இப்போ இது வந்து ஒரு க்ரீன் கிளாஸ் பிளேட் வச்சோம் அப்படின்னா லைட்டு எபிட் ஆகுது இல்லையா அந்த பாத்தில். அப்போ வந்து க்ரீன் கலராக தான் வந்துட்டு எல்லா இதுவும் பேண்டும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நாம் சொல்லுவோம், சரியா. ஏன்னா அந்த மெட்டீரியல் க்ரீன் கிளாஸ் வந்து க்ரீன் கலர் தவிர எல்லா கலர்ஸையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் மட்டும் என்ன பண்ணுது, எமிட் பண்ணுது, சரியா. அதனால தான் நமக்கு க்ரீனாக வந்துட்டு கிடைக்கும். அடுத்தது லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து 2 லைன்ஸாக வந்து எல்லோ கலர் ரீஜனில் வந்துட்டு கிடைக்கும். கார்பன் ஆர்க்லேருந்து வரக்கூடிய லைட்டை வந்துட்டு நம்ம சோடியம் வேப்பர் லேம்பில் வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா 2 டார்க் லைன்ஸ் வந்து எல்லோ கலர் ரீஜனில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்தது பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒயிட் கலர் லைட்டை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், ஏதாவது இன்ஆர்கானிக் காம்பவுண்டில் பாஸ் பண்ணி நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேண்டாக வந்து நமக்கு கிடைக்கும், டார்க் பேண்டாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும், சரியா.